இங்கே பேசிய இருவர் சொன்னார்கள், ஒருவேளை மோடி வந்து விட்டால், அது அந்த நினைப்பே யாருக்கும் வர வேண்டியதே இல்லை. நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன், வடகிழக்கு மாநிலங்கள் 3 மாநிலங்களில் பாஜக போட்டியிடவே இல்லை. ஒரு இந்திய அளவில் நாங்கள் 400 இடங்களை பிடிப்போம் என்று பொய் பரப்புரை செய்கிற பாஜக இன்றைக்கு வட மாநிலங்களான மேகாலயாவிலும் நாகாலாந்திலும் மணிப்பூரிலும் நாங்கள் நிற்கப் போவதில்லை, அங்கே இருக்கிற மாநில கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்கிறார்கள். அப்படியானால் அந்த 3 மாநிலங்களில் எங்கே நின்றாலும் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்க முடியாது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பாஜக அந்த முடிவெடுத்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற வேட்பாளர்கள், அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள், குஜராத்தில் இருந்து 2 பேர் எங்களுக்கு நாங்கள் தேர்தலில் நிற்க விருப்பமில்லை என்று போட்டியில் இருந்து விலகிக் கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் நான் போட்டியிடவில்லை என்று போட்டியில் இருந்து விலகிக் கொண்டிருக்கிறார். இதுவே பாஜகவின் ஒட்டுமொத்த தோல்விக்கும் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான எடுத்துக்காட்டு. இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார், நான் தேர்தலில் ஏன் நிற்கவில்லை தெரியுமா, நிற்பதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை என்று சொல்லுகிறார். அன்பிற்கினிய கழகக்குமார் மிக சிறப்பாக சொன்னார், அவர் பாணியில் நான் சொல்ல முடியாது. அந்த சகோதரி இன்றைக்கு சொல்லுகிறார், நிற்பதற்கு பணம் தேவையில்லை. எங்களை போன்றவர்கள் எல்லாம் சைதாப்பேட்டையில் தொடர்ந்து ஒரு 5 முறை மாநகராட்சி மன்ற தேர்தலில் நின்று வென்றிருக்கிறோம். 2வது முறையாக சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். மேயர் பொறுப்பிலும் நின்று வென்றிருக்கிறோம். பணம் வைத்துக்கொண்டு அல்ல, மக்களின் பலம் வைத்துக்கொண்டு, மக்களின் ஆதரவு வைத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். எனவே நிர்மலா சீதாராமன் பணம் இருந்தால்தான் தேர்தலில் நிற்க முடியும் என்கின்ற ஒரு பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எத்தனை கோடி இருக்கிறது, எவ்வளவு அவர் செலவு செய்ய போகிறார்? பணம் இருப்பவர்கள் தான் தேர்தலில் நிற்க முடியும் என்பது அல்ல. ஆனால் அவர் இன்னொரு செய்தியும் அவரே அறியாமல் இன்றைக்கு சொல்லிவிட்டார். ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் என்னை நிற்க சொன்னார்கள், ஆனால் இங்கே வெற்றி பெறுவதற்கான சரியான காரணிகள் இல்லை, அதனால் நான் நிற்கவில்லை என்கிறார். காரணிகள் இல்லை என்று ஏதோ புது இலக்கியத்தில் சொல்லுகிறார். இங்கே ஜெயிக்க முடியாது, ஜனங்க எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நேரடியாக சொல்லிட்டு போயிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் எல்லாம், மன்சுக் மாண்டவியா போன்றவர்கள், கல்வித்துறை அமைச்சர், ஒடிசாவை சேர்ந்த ஒரு கல்வித்துறை அமைச்சர், இவங்க யாருமே தேர்தலில் நிற்கிறதுக்கு தயாராக இல்லை. இந்த மாதிரியான சூழல் இன்றைக்கு பாஜகவில் பெரிய அளவிலான தோல்வி முகத்தை அவர்கள் தழுவவிருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர், அதாவது பிரபாகர் என்பவர், அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், என்ன சொல்றாருன்னா, எதிர்காலத்தில் ஒரு பெரிய அளவில் உலக அளவில் ஊழல், இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பதை சொல்லி மோடி நிச்சயம் வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகிறார். அவரும் சொல்றாரு, அந்த கட்சியில் சீனியர் லீடர் சுப்பிரமணிய சாமியும் சொல்றாரு, மோடி வெற்றி பெறவே முடியாது என்கிறார். பாஜகவில் இருப்பவர்களே மோடி வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகிற போது நம் மேடையில் ஒருவேளை என்கின்ற அந்த வார்த்தையை கூட யாரும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேளையும் இல்லை, 2 வேளையும் இல்லை, மோடி வெற்றி பெறவே முடியாது. நிச்சயம் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கை காட்டுகிற ஒருவர் தான் இந்தியாவின் பிரதமராக வர முடியும் என்பது இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்பா அப்பா, ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் இந்தடா, நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பெருமதிப்பிற்குரிய இனியண்ணன் துரைமுருகன் அவர்கள் நம்முடைய இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த தொகுதியில் எங்கேயாவது பேச வேண்டும் என்கின்ற நம்முடைய விருப்பத்தை மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஏற்று, அவருக்கு இருக்கிற பல்வேறு பணிச்சுமைகளின் மத்தியிலும் இங்கே உரையாற்றிட வருகை தந்து வீற்றிருக்கிறார்கள். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த தொகுதியில் பேசுவது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. எனக்கு முன்னால் பேசிய இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் எடுத்து சொன்னதை போல, இன்றைக்கு கடந்த காலங்களில் மழை பெய்யுமானால் பெரிய அளவிலான அவதிக்குள்ளாகி கொண்டிருந்த இந்த தொகுதி மக்கள், குறிப்பாக செம்மஞ்சேரியாக இருந்தாலும் சோழிங்கநல்லூராக இருந்தாலும், அந்த பகுதியில் இன்றைக்கு வெள்ளப்பெருக்கை தணிக்கின்ற வகையில் ஏராளமான திட்டங்களை தீட்டி அதை நிறைவேற்றி தந்த பெருமைக்குரிய அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். எனவே
சோழிங்கநல்லூரில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்பது என்பது பொருத்தமான ஒன்று என்பதாலே தான் மரியாதைக்குரிய இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களும் மரியாதைக்குரிய இந்த கூட்டத்தின் தலைவர் மதியழகன் அவர்களும் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த தொகுதியில் உரையாற்றியே தீர வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்து இந்த கூட்டத்தை இங்கே மிக பிரம்மாண்டமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியின் தேவைகளை மிக சிறப்பாக நிறைவேற்றி தந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவருடைய அறிவார்ந்த ஆலோசனைகளை ஏற்று இன்றைக்கு நீர்வளத்துறையின் சார்பிலும் நெடுஞ்சாலை துறையின் சார்பிலும் பொதுப்பணித்துறையின் சார்பிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பிலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட திட்டங்கள் நடைபெற்று முடிந்தும் இருக்கிறது, நடைபெற்றும் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசிய தோழமை கட்சியின் தலைவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதைப் போல 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் 2,62,223 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியினை பெற்றார்கள். இந்த தென்சென்னையை பொறுத்தவரை 1957ஆம் ஆண்டு முதல் தென்சென்னை என்கின்ற ஒரு பாராளுமன்ற தொகுதியாக உருவாக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை நடைபெற்ற தேர்தல் 17 தேர்தல்கள் நடைபெற்றிருக்கிறது. 18வது தேர்தலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 17 தேர்தல்களிலும் தென்சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் என்கின்ற பெருமையை பெருமதிப்பிற்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பெற்றார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தொகுதி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் நின்ற தொகுதி, ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் நின்ற தொகுதி, திரு டி.ஆர். பாலு அவர்கள் நின்ற தொகுதி, டி.டி. கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் நின்ற தொகுதி, இப்படி பல்வேறு சிறந்த பல துறைகளில் சிறந்த விளங்கிய ஆளுமைகள் நின்ற தொகுதியில் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியராக இன்றைக்கு பணியாற்றி மிக சிறந்த வகையில் ஒரு இலக்கியவாதியாகவும் சிறந்த சொற்பொழிவாளராகவும் மிக சிறந்த சிந்தனையாளராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற பெண்ணினத்திற்காக தொடர்ந்து போராடும் ஒரு போராளியாகவும் இருந்து கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் கடந்த முறை 2,62,223 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். அதை தான் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் பேசும்போது சொன்னார், அதில் இந்த தொகுதி மட்டும் கூடுதலாக வாக்குகளை பெற்று தந்தது என்பது 96,930 வாக்குகளை இந்த தொகுதியில் இருந்து மட்டும் கூடுதலாக பெற்று தந்திருக்கிறோம். ஆக இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்பொழுது நடைபெற்றிருக்கிற பணிகளில் அந்த ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம், மக்களிடையே ஏற்பட்டிருக்கிற ஒரு எழுச்சி நிச்சயம் நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு சோழிங்கநல்லூர் மட்டும் 1.5 லட்சத்திற்கு மேலான வாக்குகளை இன்றைக்கு கூடுதலாக தரவிருக்கிறது என்பதற்கு இந்த கூட்டம் மிகப்பெரிய அளவிலான சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான மிக முக்கியமான காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருப்பவர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள். இந்த சோழிங்கநல்லூரில் வெள்ளப்பெருக்கை தடுத்து மிகப்பெரிய அளவிலான இந்த மக்களுக்கான பாதிப்பை தடுத்திருக்கிற பெருமைக்குரிய அமைச்சர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இது நீலாங்கரை மீனவர் குடியிருப்பை ஒட்டி நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். நீலாங்கரையாக இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய இந்த மாவட்டத்தில் மட்டும் 13 மீனவ குடியிருப்புகள் இருக்கிறது. இந்த 13 மீனவர் குடியிருப்புகளில் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி என்னவென்றால் 2022ஆம் ஆண்டு மாண்டஸ் புயல் என்கின்ற ஒரு புயல் வந்தது. அண்மையில் வந்து போன புயலையும் கடந்து அந்த மாண்டஸ் புயலின் பாதிப்பு என்பது இந்த மீனவ குடியிருப்புகளில் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்றைக்கு இந்த குடியிருப்புகளை பொறுத்தவரை இதுவரை ஏராளமான புயல்கள் வந்திருக்கிறது. மாண்டஸ் என்பது கடந்த முறை வந்த புயல் மிக்ஜாம், அதற்கு முன்னாலும் கூட ஏராளமான புயல் பாதிப்புகள் வந்திருக்கிறது. புயல் எப்போதெல்லாம் வருமோ அப்போதெல்லாம் கடற்கரையை ஒட்டி இருக்கிற மீனவ பெருமக்கள் தான் பெரும் பாதிப்புக்குள்ளாவார்கள். ஆனால் இதுவரை மீனவ குடியிருப்புகளின் வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் நேரடியாக புயல் அடித்து கொண்டிருந்த நேரத்திலேயே மீனவ குடியிருப்புகளை வந்து பார்வையிட்டவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்தான். 2022ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 10ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முதலில் நம்முடைய கொட்டிவாக்கம் கடற்கரைக்கு வந்து அங்கே அந்த குடியிருப்புகளை பார்த்தது மட்டுமல்ல, கடலின் சீற்றத்தை நேரடியாக வந்து பார்த்து அதிகாரிகளோடு கலந்து பேசி இந்த மீனவ குடியிருப்புகளை உடனடியாக பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளுக்கு அன்றைக்கு உத்தரவிட்டார்கள். அதோடு அங்கிருந்து கிளம்பி ஈஞ்சம்பாக்கத்தில் கடற்கரைக்கு வந்து ஈஞ்சம்பாக்கம் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற குடியிருப்புதாரர்களை அழைத்து பேசி அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து
அந்த குடியிருப்புதாரர்களுக்கு தேவையான உதவிகளை நிர்வாகங்களை செய்ய வலியுறுத்தினார்கள். இதுவரை மீனவ சமுதாய வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் புயல் அடித்து கொண்டிருந்த போதே கடற்கரைக்கு வந்து கடலின் சீற்றத்தை கண்டு உடனடியாக அதற்கு தேவையான நடவடிக்கைகளை வலியுறுத்தியது என்பது இந்த காலகட்டத்தில் மட்டும்தான். ஏராளமான தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். பாதிப்பு ஏற்பட்டு பெரிய அளவிலான சேதமும் ஏற்பட்டு அவர்கள் எல்லாம் முடங்கி கிடக்கிற போது வந்து ஆறுதல் சொல்லி செல்வது என்பது வேறு. ஆனால் பாதிப்புக்குள்ளான சமயத்திலேயே அந்த பாதிப்புகளை தடுப்பதற்கும் அதை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுத்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்தான். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மீனவ சமுதாய மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை அவர் ஆட்சிக்கு வந்த இந்த 34 மாத காலங்களில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 13 கிராமங்கள் மீனவ குடியிருப்புகளில் இருக்கிற ஊர் தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகிற வகையில் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் அவரை வெற்றி பெற செய்வோம் என்று இன்றைக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பக்கத்தில் இருக்கிற மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டினப்பாக்கமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற அந்த நம்முடைய நொச்சிக்குப்பம் போன்ற பகுதிகள், டுமிங்குப்பம் போன்ற பகுதிகள் எல்லாமும் கூட நம்முடைய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஊழியம் புரிகிற ஒரு சேவகியாக கடந்த 5 ஆண்டுகளில் பணியாற்றி இருக்கிறார்கள். அவரை நாங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று இன்றைக்கு சூளுரைத்திருக்கிறார்கள். எனவேதான் மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த மீனவ குடியிருப்பு பகுதிகளில் வாக்குகள் சேகரிக்கும் பணியினை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அநேகமாக இந்த தேர்தலில், இந்த 18வது தேர்தலில் தமிழ்நாட்டில் அவர் முதல் பிரச்சார கூட்டம் என்று அவர் பங்கேற்றிருப்பது தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்காகத்தான் இருக்கும் என்பது மகிழ்ச்சியான விஷயம். வேலூரில் அவர் தொடர்ந்து களம் காண்பவர்களை அவர்களுக்காக இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்றாலும் இன்றைக்கு வேலூரை தாண்டி வெளியில் ஒரு பொதுக்கூட்டம் என்று அவர் வந்திருப்பது நம்முடைய தென் சென்னைக்கு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று சொல்வார்கள். முறையாக எது தொடங்கினாலும் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் அண்ணன் துரைமுருகன் அவர்களே வந்து இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை தொடங்கி வைத்திருப்பது என்பது பெருமதிப்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய வெற்றிக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவிலான உறுதுணையாக இருக்கும் என்பது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம். இங்கே பேசிய இருவர் சொன்னார்கள், ஒருவேளை மோடி வந்து விட்டால் அது அந்த நினைப்பே யாருக்கும் வர வேண்டியதே இல்லை. இன்னைக்கு பாஜகவை பொறுத்தவரை எந்த அளவுக்கு படுபாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை ஓரிரு மணித்துளிகளில் சொல்லி நான் நிறைவு செய்ய கருதுகின்றேன். நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன், வடகிழக்கு மாநிலங்கள் 3 மாநிலங்களில் பாஜக போட்டியிடவே இல்லை. ஒரு இந்திய அளவில் நாங்கள் 400 இடங்களை பிடிப்போம் என்று பொய் பரப்புரை செய்கிற பாஜக இன்றைக்கு வட மாநிலங்களான மேகாலயாவிலும் நாகாலாந்திலும் மணிப்பூரிலும் நாங்கள் நிற்கப் போவதில்லை, அங்கே இருக்கிற மாநில கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்கிறார்கள். அப்படியானால் அந்த 3 மாநிலங்களில் எங்கே நின்றாலும் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்க முடியாது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பாஜக அந்த முடிவெடுத்திருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற வேட்பாளர்கள், அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள், குஜராத்திலிருந்து 2 பேர் எங்களுக்கு நாங்கள் தேர்தலில் நிற்க விருப்பமில்லை என்று போட்டியிலிருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் நான் போட்டியிடவில்லை என்று போட்டியிலிருந்து விலகி கொண்டிருக்கிறார். இதுவே பாஜகவின் ஒட்டுமொத்த தோல்விக்கும் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான எடுத்துக்காட்டு. இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார், நான் தேர்தலில் ஏன் நிற்கவில்லை தெரியுமா, நிற்பதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை என்று சொல்லுகிறார். அன்பிற்கினிய கழகக்குமார் மிக சிறப்பாக சொன்னார், அவர் பாணியில் நான் சொல்ல முடியாது. அந்த சகோதரி இன்றைக்கு சொல்லுகிறார், நிற்பதற்கு பணம் தேவையில்லை. எங்களை போன்றவர்கள் எல்லாம் சைதாப்பேட்டையில் தொடர்ந்து ஒரு 5 முறை மாநகராட்சி மன்ற தேர்தலில் நின்று வென்றிருக்கிறோம். 2வது முறையாக சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். மேயர் பொறுப்பிலும் நின்று வென்றிருக்கிறோம். பணம் வைத்துக்கொண்டு அல்ல, மக்களின் பலம் வைத்துக்கொண்டு, மக்களின் ஆதரவு வைத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். எனவே நிர்மலா சீதாராமன் பணம் இருந்தால்தான் தேர்தலில் நிற்க முடியும் என்கின்ற ஒரு பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எத்தனை கோடி இருக்கிறது, எவ்வளவு அவர் செலவு செய்ய போகிறார்? பணம் இருப்பவர்கள் தான் தேர்தலில் நிற்க முடியும் என்பது அல்ல. ஆனால் அவர் இன்னொரு செய்தியும் அவரே அறியாமல் இன்றைக்கு சொல்லிவிட்டார். ஆந்திராவிலும்
தமிழ்நாட்டிலும் எனக்கு என்னை நிற்க சொன்னார்கள். ஆனால் இங்கே வெற்றி பெறுவதற்கான சரியான காரணிகள் இல்லை, அதனால் நான் நிற்கவில்லை என்கிறார். காரணிகள் இல்லை என்று ஏதோ புது இலக்கியத்தில் சொல்லுகிறார். இங்கே ஜெயிக்க முடியாது, ஜனங்க எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நேரடியாக சொல்லிட்டு போயிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் எல்லாம் மன்சுக் மாண்டவியா போன்றவர்கள், கல்வித்துறை அமைச்சர், ஒடிசாவை சேர்ந்த ஒரு கல்வித்துறை அமைச்சர், இவங்க யாருமே தேர்தலில் நிற்கிறதுக்கு தயாராக இல்லை. இந்த மாதிரியான சூழல் இன்றைக்கு பாஜகவில் பெரிய அளவிலான தோல்வி முகத்தை அவர்கள் தழுவவிருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் அதாவது பிரபாகர் என்பவர், அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, எதிர்காலத்தில் ஒரு பெரிய அளவில் உலக அளவில் ஊழல், இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பதை சொல்லி மோடி நிச்சயம் வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகிறார். அவரும் சொல்றாரு, அந்த கட்சியில சீனியர் லீடர் சுப்பிரமணிய சாமியும் சொல்றாரு, மோடி வெற்றி பெறவே முடியாது என்கிறார். பாஜகவில் இருப்பவர்களே மோடி வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகிற போது நம் மேடையில் ஒருவேளை என்கின்ற அந்த வார்த்தையை கூட யாரும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேலையும் இல்லை, ரெண்டு வேலையும் இல்லை, மோடி வெற்றி பெறவே முடியாது. நிச்சயம் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கை காட்டுகிற ஒருவர் தான் இந்தியாவின் பிரதமராக வர முடியும் என்பது இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி இதுவரை எப்போதும் கண்டதில்லை என்கின்ற வகையில் மிக சிறப்பான ஒரு தேர்தல் களம். மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு தெரியும், இதுவரை நடைபெற்றிருக்கிற தேர்தல்களை பொறுத்தவரை ஒரு முறை கூட்டணியில் இருந்தவர்கள் அடுத்த முறை கூட்டணி என்று வருகிற போது கொஞ்சமாவது ஒரு சிதறல் இருக்கும். ஆனால் இந்த நம்முடைய திமுக கழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களும் அண்ணன் துரைமுருகன் போன்றவர்களும் தோழமை இயக்கங்களை அரவணைத்திருக்கிற பாங்கு, நாடாளுமன்றத்தில் நின்றோம் என்றோம், சட்டமன்றத்தில் நின்றோம் என்றோம், ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் நின்றோம் என்றோம், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நின்றோம் என்றோம், இரண்டாவதாக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் நின்று வெல்லவிருக்கிறோம். இந்த கூட்டணி என்பது மிகப்பெரிய அளவிலான வெற்றி கூட்டணி. அதோடு மட்டுமல்ல, கூட்டணியில் அங்கம் வகிக்காத ஏராளமான கட்சிகள். இன்றைக்கு தமிம் அன்சாரி என்பவர் மனிதநேய ஜனநாயக கட்சி, அவர் இன்றைக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் வரை அதிமுக கூட்டணியில் இருந்தவர், இன்றைக்கு இந்த கூட்டணியை ஆதரிக்க வந்திருக்கிறார். அதேபோல் கருணாஸ் என்பவர் புலிகள் அமைப்பின் தலைவர், அவரும் கூட கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் வரை அதிமுக கூட்டணியில் இருந்தவர், இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து நான் பிரச்சாரம் செய்ய வருகிறேன் என்று இங்கே வருகை தந்திருக்கிறார். ஸ்ரீதர் வாண்டையார் என்பவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் வரை அதிமுக கூட்டணியில் இருந்தவர், இந்த கூட்டணிக்கு தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீதர் வாண்டையார், கருணாஸ், தமிம் அன்சாரி இவர்கள் மட்டுமல்ல, தினந்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள், சின்ன சின்ன அமைப்புகளாக இருந்தாலும் பெரிய அமைப்புகளாக இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்தும், வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களை சந்தித்தும் இன்றைக்கு நாங்கள் திமுக கழகத்தின் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று ஆதரவை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போலவே ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்றைக்கு இந்த கூட்டணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கவிருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணம்தான் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, இனிய நண்பர் மதியழகன் அவர்கள் எதை செய்தாலும் அதை எழுச்சியுடன் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க செயல் வீரர், இன்றைக்கு பகுதி கழகத்தின் சார்பிலும் இந்த வட்டத்தின் செயலாளர் நண்பர் குமார் போன்றவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் மனதார மாவட்ட கழகத்தின் சார்பில் பாராட்டி, இங்கே மேடையில் பேசியவர்கள் எடுத்து சொன்னதைப் போல நிச்சயம் வருகிற தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை தரவிருக்கிற தேர்தல். இறுதியாக ஒரு செய்தி, கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தான் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 2 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் 11 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளில் இந்த அளவுக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறை வெற்றி பெற்றோம். இந்த முறை 40 தொகுதிகளிலும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி என்பது உறுதி. இந்த 40 வேட்பாளர்களையும் எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட் இழப்பது என்பதும் உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.